மீண்டும் அவரை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. அதனால யோவான் முதல்ல இன்ட்ரோடக்ஷன்ல இருந்தோம், 2 பகுதி எடுத்தோம். இன்றைக்கு 3வது பகுதிக்குள்ளாக வந்திருக்கிறோம். முதல் வசனத்திலிருந்து நம்ம துவங்க போகிறோம். எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 1 முதல் 5 வரை. முதல் 5 வசனங்களை தான் நம்ம இதுல பார்க்க போகிறோம். இந்த 5 வசனமும் எத்தனை வாரம் போகுமோ தெரியாது, ஓரளவுக்கு இந்த வாரத்துல முடிக்க பார்க்கிறேன். யோவான் அதிகாரம் 1 முதல்ல வசனத்தை வாசிட்டு 5ல் ஒரு 14 வரை வாசிப்பேன். அப்போ ஒரு 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 ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதென்று அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது, அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான், அவன் பெயர் யோவான். அவன் தன்னால் எல்லாரும் விசுவாசிக்கும்படி அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவனாயிருந்தான். அவன் அந்த ஒளி அல்ல, அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவனாயிருந்தான். உலகத்தில் வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உலகமோ அவரை அறியவில்லை. அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். 14 இது ஒரு முக்கியமான வாசனம். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேனா அவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாக இருந்தது. முதல்ல அந்த ஆதியிலே வார்த்தை, அந்த வார்த்தையை குறிச்சுதான் அந்த நாள்ல கொஞ்சம் படிக்க போறோம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, புல் ஸ்டாப். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. ஆதியிலே என்ன? ஆதியிலேன்னா அதுக்கு முன்னால வார்த்தை இருந்தது, அதுக்கு முன்னால வார்த்தை தான் இருந்துச்சு. பிஃபோர் எவ்ரிதிங் வாஸ் கிரியேட்டட், வார்த்தை தான் இருந்துச்சு. எப்போ வந்துச்சு தெரியாது. தட் இஸ் காட், இட்டர்னிட்டி. நல்ல கொஞ்சம் நிறுத்திய நிதானமா நீங்க சிந்திச்சு பார்த்தீங்கன்னா ஆதியில வார்த்தை இருந்துச்சு. அதுக்கு முன்னால ஆதியில அவ்வளவுதான். அதுக்கு முன்னால நீங்க போக முடியாது, வார்த்தை தான் இருந்துச்சு. அதுக்கு முன்னால கொஞ்சம் தேடி பார்த்தா வார்த்தை தான் இருந்துச்சு. அடுத்தால சொல்லி இருக்குது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. யோவான் நான் போன வாரம் எடுத்தேன். யோவான் 1:18 தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை, பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. இதுவரை அந்த வார்த்தையை பற்றி, அந்த வார்த்தை யாருன்னு நம்ம இன்னும் பார்க்கல. உங்களுக்கு தெரியும், தட் இஸ் we have been learning. அந்த வார்த்தை தான் இயேசுங்கிறது தெரியும். ஆனா with proof we are going to see now. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. தேவனிடத்தில் இருந்தது, அவ்வளவுதான். தேவன் கையில இருந்துச்சுதா? தேவனிடத்தில் இருந்துச்சுதா? தேவன் மடியில் இருந்துச்சுதா? அடுத்த பாருங்க, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. தேவன் தான், அவ்வளவு கம்ப்ளீட் ஃபுல் ஸ்ட்ரக்சர். அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. அந்த வார்த்தையை குறித்து நம்ம இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்க போகிறோம். ஆதியிலே வார்த்தை இருந்துச்சு, தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. 14ஆம் வசனம் பாத்தீங்கன்னா, அந்த வார்த்தை மாம்சமாகி
இதுதான் ப்ரூஃப். எந்த வார்த்தை? ஆதியில் இருந்த வார்த்தை. அந்த வார்த்தை மாம்சமாகி, அந்த வார்த்தை தான் தேவனோடு இருந்தது. அந்த வார்த்தை தான் தேவனிடத்தில் இருந்தது, தேவனாய் இருந்தது. அந்த வார்த்தை தான் ஆதியிலே தேவனோடு இருந்தது. அப்ப அந்த வார்த்தைன்னா யாரு? அந்த வார்த்தை தான் மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தாலும் நடந்தவரே நமக்குள்ளே பூலோகத்துல வந்து நம்மோடு கூட வாசம் பண்ணார். நம்ம தெரியும், ஆனா நீங்க ப்ரூஃபோட யார்ட்டையும் பேசணும். அந்த வார்த்தை மாம்சமாகி நம்மோட நமக்குள்ள வாசம் பண்ணுவதற்கு ரெண்டு காரியம் வேணும். கிருபையும் வேணும், சத்தியம் வேணும். எதுக்கு? கிருபை நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்கு, சத்தியம் நம்மை விடுதலையாக்குவதற்கு. யோவான் எழுதுகிறார், அதை நாங்க அவருடைய மகிமையை கண்டோம். எப்போ? இவங்க கூட இருந்து தொட்டு பார்த்து, ருசித்து பார்த்து, கண்ணார பார்த்து, அவரை முழுசுமா ஒரு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு கூட நம்ம நடக்கும்போது எப்படி நடக்குமோ அதே மாதிரி பார்த்தோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. அப்படின்னு அர்த்தம் என்னன்னா, பிதாவுடைய மகனுக்கு எவ்வளவு மகிமை இருக்கணுமோ அதுல ஒரு குறைவில்லாம முழுமையாக அவர் இருந்தார். சில சமயம் ஒரு அப்பா இருக்காரு, அவருக்கு ஒரு மகன் இருக்கான்னா, அவன்லாம் அவருக்கு மகனை சொல்றதுக்கு தகுதி கிடையாதுங்க அப்படிப்பாங்க. புரியுதா? இப்ப புரியுதா? ஒரு பையன் ஒரு கெட்டகுமாரனா இருக்கிறான்னா அவனை பற்றி உலகம் என்ன சொல்லும்? அவங்க அப்பா ஒரு தங்கமான மனுஷன், அவருக்கு ஊர்ல நல்ல பேரன்னு வைங்க. அப்போ என்ன சொல்லுவாங்க? இவெல்லாம் அவருக்கு பிள்ளைன்னு சொல்றதுக்கு தகுதியே கிடையாதுங்க. ஆனா அதே மாதிரி மகன் அப்பா மாதிரி அப்படி அதுக்கு மேல அப்ப என்ன சொல்லுவாங்க? அவங்க அப்பாவுக்கு ஏற்ற பிள்ளையாகவே அப்படியாகவே இருக்கான், அவரை விட பெட்டர்னு சொல்லலாங்கிற அளவுக்குங்கிற மாதிரி இயேசுவை குறித்து என்ன சாட்சி சொல்றாங்க? பிதாவுக்கு ஒரே பின்னாருடைய, அதாவது பிதாவினுடைய தன்மையை உடையவராக இருந்தார், மாம்சமாய் வந்தார். அப்ப நல்ல ஞாபகங்க, அந்த வார்த்தை தான் மாம்சமாகி நமக்குள்ளே வந்தார். இப்போ வாசிப்போம். ஆதியிலே வார்த்தை இருந்தது. ஏன்னா பிகினிங்ல தான் போட்டிருக்குது. இந்த பாருங்க, அவர் எல்லாவற்றுக்கும் முந்தினவர், எல்லாவற்றுக்கும் முந்தினவர். நீங்க யோசிச்சு பாருங்க, கொலோசியர் 1:17 எல்லாவற்றுக்கும் முந்தினவர், சிருஷ்டிப்புக்கெல்லாம் முந்தினவர், எல்லாவற்றுக்கும் முந்தினவர். எனக்கு அது வாசிக்கும் பொழுது ஆதியிலே வார்த்தை, ஆதியிலே வார்த்தை, அந்த வார்த்தை எல்லாவற்றுக்கும் முந்தினது, அதுக்கு முன்னாலே கிடையாது. ஹி இஸ் த பிகினிங். அதனால சொல்றேன், நான் ஆல்பாவும் அல்பாவும் ஒமேகாவுமா இருக்கிறேன். நான் அல்பாவும் ஒமேகாவுமா இருக்கிறேன். சோ அவர் எல்லாவற்றிற்கும் முந்தினவர். இப்போ இதே வசனத்தை இப்ப இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தாச்சு. அந்த வார்த்தை என்பது இயேசுதான் அப்படின்னு ப்ரூவ் பண்ணியாச்சு. அந்த வார்த்தை மாம்சமாகி நமக்குள்ள வந்து வாசம் பண்ணதார். இதையே, இந்த வசனங்களையே நான் இந்த பைபிள் ஸ்டடி எடுக்கிறதுக்காக வேண்டி கொஞ்சம் மாத்தி எழுதியிருக்கேன். தப்பா எடுக்க வேண்டாம் யாரும். என்னடா இவன் பைபிள் எல்லாம் திருத்திக்கிட்டு இருக்கான். இல்ல இல்ல இல்ல, டு மேக் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். இது நம்ம இப்ப ரீரைட் பண்ணா எப்படி வரும்னு பாருங்க. இடது பக்கம் உள்ளது வேதாகமத்தில் இருக்குது, வலது பக்கம் உள்ளது கொஞ்சம் ரீரைட் பண்ணியிருக்கேன். ஆதியிலே வார்த்தை இருந்தது, இந்த பக்கம் என்ன போட்டிருக்கேன்? ஆதியிலே இயேசு இருந்தார். ஆதியிலே இயேசு இருந்தார், அவ்வளவுதான். எல்லாமே அவருக்கு முன்னானது ஒண்ணுமே கிடையாது. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த இயேசு தேவனிடத்தில் இருந்தார். அடுத்து அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த இயேசு தேவனாய் இருந்தார்.
அப்ப ஆதியிலே வார்த்தை இருந்தது. அதனாலதான் 1 யோவான்ல எழுதுறாரு பாருங்க, இயேசுவை பற்றி ஆதி முதல் இருந்ததும். இதுதான் சாட்சிங்க. ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நடத்துவார். நிறைய அவரை கேட்டாங்கல்ல, அவர் பேசினதெல்லாம் கேட்டாங்க. நானே வழி, நிறைய இருக்குது. அப்ப நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும், கலிலேய கடல்ல நடந்தார். நாங்கள் நோக்கி பார்த்ததும் இசை அந்த வார்த்தை மாம்சமாகி, அந்த மாம்சத்தை பற்றி தான் சொல்றாரு. எங்கள் கைகளினாலே தொட்டதும் இல்லையா, யோவான் மார்புல சாய்ந்திருந்தார். அவருடைய இன்டிமேட் ரிலேஷன்ஷிப் இஸ் ரிவீல்டு. அப்படி தொட்டதுமா இருக்கிற ஜீவ வார்த்தை, ஆதியில வார்த்தை உங்களுக்கு அறிவிக்கிறோம். See, that was from the beginning. We have heard, which we have seen with our own eyes, which we have looked at, நோக்கி பார்த்ததும், and our hands have touched. We proclaim concerning the word of life. ஜீவ வார்த்தை. ஏன் அதுக்கு பேர் ஜீவ வார்த்தை? ஜீவன் கொடுக்கிற வார்த்தை. அதுக்குள்ள ஜீவன் இருந்தது. நம்மளை உயிர்ப்பிக்கிறது அந்த ஜீவன். அவரால்தான் எல்லாம் உண்டாயிற்று. சுவாசியிலே ஜீவ சுவாசத்தை ஊதினார், அந்த ஜீவன் தான். அந்த ஜீவ வார்த்தையை குறித்து, வார்த்தைனாலே ஜீசஸ் கிரைஸ்ட். வார்த்தை மீன்ஸ் த வேர்ட் ஆஃப் காட். தேவனுடைய வார்த்தை 1600 முறை வருது. He is the word, logos, கிரேக்க வார்த்தை. அந்த லோகோஸை பற்றி நான் எடுக்கணும்னா டீப், எனக்கு அதுல நமக்கு ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். எனக்கு அதுல இது போதும் நமக்கு பேசிக் லெவல். சோ இந்த ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறேன், உங்களுக்கு சாட்சி சொல்லுகிறோம், உங்களுக்கு தெரிவிக்கிறோம். சோ தேவனிடத்திலிருந்து அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. Purely, he says straight away that the word, the Jesus, அந்த இயேசு தேவனாய் இருந்தார். இதுக்கு மேல என்ன வேணும்? நிறைய பேர் கேட்பான், இயேசுதான் கடவுளுங்கிறதுக்கு என்ன ஒண்ணு? அது இங்கிலீஷ் பைபிள்ல அதை திருத்தி போட்டிருப்பாங்க. He was also a God. அவர் ஒரு கடவுளாகவும், அதாவது வேற ஒரு கடவுள், செகண்ட் காடுங்கிற மாதிரி. இதெல்லாம் திரியேகத்தினுடைய நிரூபிக்கிற வசனங்கள். இவன் வலது பக்கத்துல உள்ளத மாத்திரம் வாசித்து பாருங்க. ஆதியிலே இயேசு இருந்தார், அந்த இயேசு தேவனிடத்தில் இருந்தார். ஆதியிலேயே இயேசு தான் தேவனிடத்தில் இருந்தார், அந்த இயேசு தேவனாய் இருந்தார். இயேசு ஆதியிலே தேவனோடு இருந்தார், அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். அடுத்தது ஏன்னா அவங்க சொல்றாங்க பாத்தீங்களாங்க, நாங்க பார்த்தது வைத்தது எல்லாம் இங்க அவர் ஆதியிலே, இங்க பாருங்க, அவர் தேவனோட ரூபமா இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையான பொருளாக எண்ணாமல். பிலிப்பியர் 2 ரொம்ப ஃபேமஸ். தம்மை தாமை வெறுத்து அடிமையின் ரூபத்து சிலுவையின் மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தினார். ஆனா அவர் தேவனுடைய ரூபமா இருந்தும் அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். அதான் அந்த வசனம்.
அப்படின்னா எப்படி இருந்தார்? ஆதியிலே தேவனோடு இருக்கும், தேவனையும் அவரையும் பார்த்தா நம்ம ரெண்டு பேரும் அப்பா மகனை பார்க்கும் பொழுது நம்ம என்ன ஒரு ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருப்போம். இதுல யார் அப்பா யார் மகன் தெரியவே இல்லை. அது மாதிரி see the trinity is being proved here. தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக கொண்டாமல், எங்க பூமியில வந்த பொழுது அந்த மாம்சம், அந்த வார்த்தை மாம்சமாயி பூமியில வந்த பொழுது இவங்க தொட்டு பார்த்தாங்கல்ல, கண்ணார பார்த்தாங்க, கேட்டாங்க, ரசிச்சாங்க, ருசிச்சாங்க, அனுபவிச்சாங்க, அவர் செய்த அற்புதங்களை பார்த்தாங்க, அவர் கொடுத்த 5 அப்பத்து 2 மீனை கொடுத்தத சாப்பிட்டாங்க, எல்லாம் பார்த்தாங்கல்ல. ஆனா பூமியில வரும் பொழுது மனுஷ சாயலான கம்ப்ளீட்டா he became a man. இப்ப நம்ம நமக்கு தேவனுடைய ரூபம் இருந்துச்சு, இந்த பூமியில நடந்தோன்னு வைங்க, எப்ப நம்மள மாதிரி ஒரு பெருமை பிடிச்ச ஆளுங்க இருக்க மாட்டோம். ஏன்னா நான் தேவனுடைய ரூபத்துக்கு சமமா இருப்பேன். ஆனா அவர் கொள்ளையா என்ன பண்றார்? அவர் அடிமையா, அவர் வந்தவனுடைய நோக்கம் பார்த்துக்கிட்டே இருக்கு. நல்லா நீங்க இது டீப்பர் ஸ்டடிஸ். இதெல்லாம் பிதா தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. யோவான் 1:18 இருக்குது. பிதாவின் மடியில் இருக்கிற அவரே குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். அதான் இந்த பூமியில வந்த பொழுது. ஆனா வெளிப்படுத்தும் பொழுது அவருடைய அந்த தேவனுடைய ரூபத்தை பெருசா காட்டிக்கிடுங்க. உலகம் உண்டாவதற்கு முன்னே உம்மிடத்தில் எனக்கு உண்டாயிருந்த மகிமையினாலே, அவருக்கு எல்லாம் உலகம் உண்டாவதற்கு முன்னாலே ஆதியில் அவர் இருக்கும் பொழுது 1 யோவான் 17:5 பாருங்களேன். யோவான் 17:5 நான் வாசிக்கிறேன். ஒரு நிமிஷம். யோவான் 17:5 சொல்ற, பிதாவே உலகம் உண்டாவதற்கு முன்பே முடத்தில் எனக்கு உண்டாயிருந்த மகிமையினாலே இப்பொழுது நீர் என்னை முடத்தில் மகிமைப்படுத்தும். அப்போ ஆதியிலே வார்த்தை இருக்கும் பொழுது, எல்லாவற்றுக்கும் முன்பாக வார்த்தை இருக்கும் பொழுது அங்க ஒரு மகிமை இருக்குது அவர்கிட்ட. உம்மிடத்தில் எனக்கு இருந்த மகிமையினாலே, அதான் அவர் சொல்றார். அவர் மகிமையான தேவனுடைய ரூபமா இருந்தவர். அவர் ஆதியில தேவனோட அந்த மகிமை உலகம் உண்டாததற்கு முன்பே உன்னிடத்தில் எனக்கு உண்டாயிருந்த மகிமை. அதான் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்த வசனங்கள். ஆதியிலே இயேசு ஆதியிலே தேவனோடு இருந்தார். அடுத்தது சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. சகலமும் உண்டானது அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. சகலமும் உலகம் உண்டாவதற்கு முன்பதாக இருந்தார். அவருடைய ரூபமும் தேவனுடைய ரூபமும் சரியா இருந்துச்சு. பிதாவிடத்தில் உள்ள மகிமை அவரிடத்திலும் காணப்பட்டது. சகலமும் அவர் மூலமா உண்டாயிற்று. அப்படின்னா பிதாவாகிய தேவன் அதை எப்படி சொல்லலாம்னா, மனே யூ கிரியேட் த வேர்ல்ட் அப்படின்னு மாங்கையில கொடுத்துட்டார். அவர் மூலமாய் ஹூ கிரியேட்டட் த வேர்ல்ட்? ஆதியிலே இயேசு இருந்தார். அவர் அதான் அந்த வார்த்தை.
அந்த வார்த்தை தான் பிதாவுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வந்தது. உண்டானது ஒன்று அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. ஒண்ணுமே உண்டாகல. அதான் சொல்றது, ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. கொலோசியர் 1:16. பரலோகத்தில் உள்ள வேணும் அதையும் சிருஷ்டித்தவர் அவர் தான். பரலோகம் வந்தது எப்போ வந்துச்சு தெரியாது. பரலோகத்தில் உள்ள வேணும், பூலோகத்தில் உள்ள வேணும், காணப்படுகிறவர்களும் காணப்படாதவைகளும் சகல வஸ்துக்களும். See, he created everything. பரலோகம், பூலோகம், பாதாளம், அக்கினி கடல், நீ பார்க்கிறது பார்க்காதது, ஜீவ ஜந்துக்கள், சிறிய நுண்கிருமிகள், எல்லா சகல வஸ்துக்களும், சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவருக்கென்று சிருஷ்டிக்கப்பட்டது. எவ்ரிதிங் வாஸ் கிரியேட்டட் ஃபார் ஹிம். அவருக்கென்றும் அவருக்கென்றும் நல்ல ஞாபகம். சிங்காசனம் எல்லாமே அவருக்காக வேண்டியதான் சிருஷ்டிக்கப்பட்டது. அவர் அதை ஆளுகை செய்ய முடியாது சிருஷ்டிக்கப்பட்டது. அவருக்கென்று சிருஷ்டிக்கப்பட்டது. அவருக்கு கீழே தான் எல்லாமே. புரியுதுங்களா? அவர் சிருஷ்டிகர்த்தா. இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமா நமக்கு திருவுளம் பற்றினார். இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். யார? இயேசு கிறிஸ்துவை. அவரான இல்லாமல் வேற ஒருவராலும் உண்டாகவில்லை. அவரை சர்வத்துக்கும் ஆண்டவர் என்ன சொல்லிட்டாருன்னா, பிதாவாகிய தேவன் மக்களை நீ ஃபுல்லா எடு, யூ ஹாவ் த ரைட். ஏன்னா அப்பா இன்னும் புத்தரசு வேற இருக்கு பாருங்க, பிள்ளைக்கு சுதந்திரவாளி கொடுக்குற மாதிரி இவரை சர்வத்திற்கும் ஃப்ரீடம் கொடுத்துட்டார். நீ யூ கிரியேட் எவ்ரிதிங். பிதாவாகிய தேவன் திருப்பி நல்ல கவனிங்க, ஆதியில இருந்த வார்த்தை கிட்ட குமாரன் மூலமாய் கடைசி நாட்கள்ல நமக்கு திருவுளம் பற்றினார். எப்படி? நம்மோடு பேசினார். அதுதான் இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் அவ்வளவு வல்லமை நடந்தது. புரியுதா? கடைசி நாட்களில் முதல்ல பங்கு பங்காக வகை வகையா திருவிழம் பெற்ற எங்க தீர்க்கதரிசிகள் மூலம். ஆனா இந்த கடைசி நாட்கள்ல எபிரேயர் 1 ஏன்? அப்போ அந்த குமாரனுடைய இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தையை நீங்க வாசிக்கும் பொழுது இட் ஹாஸ் எ கிரியேட்டிவ் பவர். இட் ஹாஸ் பவர் இன் இட். குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றி இருக்கிறார் கடைசி நாட்கள். அது ஒரு எவ்வளவு யோசித்து பாருங்க. ஏன்னா அவர் பிதா குமாரனுக்கு கொடுத்திருக்கிறார் அதிகாரம். யார நீ ரட்சிக்கணும், யார நீ மீட்டு எடுக்கணும், யார நீ பரிசுத்தப்படுத்தணும், நீ எப்படி உலகத்தை கம்ப்ளீட் உனக்கு அவர் கேட்டிருப்பாரு. அப்பா நான் பிதாகிட்ட கேட்டிருக்கலாம், நான் என்னெல்லாம் பண்ணணும், சிருஷ்டிப்பு எல்லாம் பண்ணா போதுமா அல்லது கம்ப்ளீட் யூ டேக் கேர் ஆஃப் எவ்ரிதிங் மானே. அதனாலதான் வசனம் சொல்லுது, இவரை கொண்டு உலகங்களை உண்டாக்கினார். உலகம் இவர் மூலமாய் உருவாயிற்று, சக்கலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. 3 வசனம் தான் வாஸ்தவம். உண்டானது ஒன்று அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை, அவராலே அல்லாமல் வேற ஒன்று உருவாகவில்லை. அப்போ he is the creator of everything. அந்த கிரியேட்டர் இந்த நாட்கள்ல நம்மை மீட்டு எடுத்திருக்கிறார். அவர் பயன்படுத்தின அந்த வார்த்தைகளுக்கு வல்லமை தேவனுடைய வார்த்தை.
அவருக்குள், அடுத்த வசனம் பாருங்க, அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது. சரி, அடுத்தது என்ன சொல்லுது? நீங்க அதே இது தமிழ் இந்த பக்கம் பாருங்க, நம்ம மாத்தி எழுதுனது, சகலமும் இயேசு மூலமா உண்டாயிற்று. உண்டானது ஒன்று இயேசுவாலே இல்லாமல் உண்டாகவில்லை. இயேசுவுக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது. அவருக்குள் ஜீவன் இருந்தது. பாருங்க, அந்த ஜீவன் 1 யோவான்ல எழுதுறாரு, யோவான் தான் எழுதுறாரு. அந்த ஜீவன் வெளிப்பட்டது, பிதாவினிடத்தில் இருந்ததும், அந்த ஜீவன் எங்க இருந்துச்சு? பிதா கூட இருந்துச்சு. எங்களுக்கு வெளிப்பட்டதுமான நித்தியமாயிருக்கிற அந்த ஜீவனை எப்போ? ஆதியிலே வார்த்தை. அதுக்காகதான் இந்த வார்த்தை யூஸ் பண்றாரு, நித்தியமாயிருக்கிற. Hope I am able to clarify things. கிளியரா கொண்டு வந்துட்டு இருக்க. பிதாவினிடத்தில் இருந்ததும், அவருக்குள்ள ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்து, அந்த ஜீவனை குறித்து எழுதுகிறார் இடத்துல. அந்த ஜீவன் வெளிப்பட்டது எங்கிருந்து? பிதாவினிடத்தில் இருந்ததும், அது பிதா கூட இருந்த ஜீவன், அது எங்களுக்கு வெளிப்பட்டதும் இருக்கிற அந்த நித்தியமா இருக்கிற அந்த ஜீவனை நாங்கள் கண்டு. அப்ப இப்படி சொல்லுவோமா? அந்த ஜீவன், அந்த நித்திய ஜீவன் வெளிப்பட்டது, பிதாவினிடத்தில் இருந்தது, எங்களுக்கு வெளிப்பட்டதுமான நித்தியமாயிருக்கிற அந்த ஜீவனை நாங்கள் கண்டு. அதாவது நித்திய ஜீவனை நாங்கள் கண்டு. அதனாலதான் நமக்கு we are getting eternal life, நித்திய ஜீவன் நாங்கள் கண்டு அதை குறித்து சாட்சி கொடுத்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். இவங்க வேலை என்ன தெரியுமா? கண்டது மாத்திரம் கண்டுட்டு நம்ம, அதனாலதான் நம்ம கிறிஸ்தவர்களுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாங்கள் கண்டு அதை குறித்து சாட்சி கொடுத்து, we are called to witness. ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதுனால் 1 யோவான் 2:13 சொல்லியிருக்கு. வெளிப்படுத்தின விசேஷம் 1:8 சொல்லப்பட்டிருக்கிறது. இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாயிர சர்வவல்லமுள்ள கர்த்தர். இருந்தவர் ஆதியிலே. அதனால சொல்றாரு, நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தவுமாயிருக்கிறேன் என்று திருவிழம் பெற்றினார். புரியுதுங்களா? அதனால்தான் சகலமும் இயேசு கிறிஸ்து மூலமா உண்டாய். அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது. அடுத்தது, இந்த ஒளி அவருக்குள்ள இருந்த அந்த ஜீவன் எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி. அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது. அவருக்குள்ள ஒரு ஜீவன் இருந்தது, அது மனுஷருக்கு ஒளியா இருந்தது. அப்படின்னா இட்ஸ் லைக் சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டார்ச் லைட் மாதிரி வைங்களேன். நீங்க இருள்ல போகும் பொழுது அதை அடிச்சுட்டு அந்த டார்ச் லைட்டை எடுத்துட்டு போனா அதை எடுத்து அப்படியே நம்ம இருட்டுல போகும்போது வெளிச்சம் காட்டும். அதே மாதிரி இயேசு கிறிஸ்து கிட்ட ஒரு ஜீவன் இருந்துச்சு, டார்ச் லைட் மாதிரி. அது என்ன பண்ணுனா நமக்கு வழிகாட்டும். இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். உலகத்துல எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி.
ஆனா யோவான் 12:46 சொல்றது, என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனும் இருளில் இராதபடிக்கு நான் உலகத்தில் ஒளியாக வந்தேன். இயேசுவை எந்த மனுஷனும் விசுவாசிக்கிறவன் எவனும், திரும்பி சொல்ற யோவான் 12:46, என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனும், யாரா இருந்தாலும், இருளில் இராதபடிக்கு, அவன் இருளில், அவனுடைய செய்கைகள் இருளின் செய்களா இருக்கக்கூடாது. இந்த இருளில் இருக்கிறவன் அவனுக்குன்னு சில செய்கள் உண்டு. இருள்ல திருடுறது, இருள செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு தெரியும், நான் விளக்க வேண்டியதில்லை. அவனுக்கு வெளிச்சம் பிடிக்காது. ஒருத்தன் ஒரு இடத்துல ஒளிஞ்சு இருக்கான்னு டார்ச் லைட் அடிச்சா கத்துவான், எவன்டா அவன் லைட் அடிக்கிறது அப்படின்னு. அந்த மாதிரி பட்டவர்களுக்கு, இருளின் செய்கள் செய்யக்கூடியவர்களுக்கு ஒளி பிடிக்கவே பிடிக்காது. ஆனா விசுவாசிக்கிறவன் எவன், யாரு எவன்லாம் இயேசுவை விசுவாசிக்கிறானோ, எவன்லாம் இயேசுவை சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்டானோ, இந்த உலகத்திற்கு, அதை நீங்க அந்த வசனத்தை நான் உங்களுக்கு காட்டிட்டு வர்றேன். 12:46 யோவான் 12:46. என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிற எவனும் இருளில் இராதபடிக்கு நான் உலகத்தில் ஒளியாய் வந்தேன். அப்படின்னா அர்த்தம் என்ன? இயேசுவிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன், இந்த உலகத்திற்கு அவர் எதற்காக வந்தார்னா, இவன் ஒளியில நடக்கணும்னு தான் வந்தேன். ஆனா அவனுடைய செய்கைகள் இருளின் செய்கைகளாக இருக்குமானால் அவன் விசுவாசி அல்ல. அவனுடைய செய்கைகள் இருளின் செய்கைகளாக இருக்குமா, அதனாலதான் இருளை விரும்புகிறவன் வெளிச்சம் பிடிக்காது. அவங்ககிட்ட போய் இயேசுவை பற்றி சொன்னீங்கன்னா அவங்களுக்கு எல்லாம் பிடிக்காது. ஏன்னா அவங்க செய்கைகள் இருளின் செய்கைகள். எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. சோ இப்ப பாத்தீங்கன்னா, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. இந்த தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. இந்த வார்த்தை தான் தேவனுடைய வார்த்தை. இந்த வார்த்தை இருக்கு பாருங்க, இதுதான் தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தைக்கு எதிரான சாத்தானின் செயல்பாடுகள். சாத்தானுக்கு இந்த வார்த்தைகள் பிடிக்காது. பைபிள்ல 2 முக்கியமான இடங்கள்ல பார்க்கலாம். சாத்தான் ஒண்ணு ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்துல, இன்னொன்னு மத்தேயு 4ஆம் அதிகாரத்துல. சாத்தான் அங்க செயல்படுவார். நம்ம ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்துக்கு வருவோம், அப்போ உங்களுக்கு புரியும். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் முதல் 5 வசனங்கள். தேவனாய் கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கலும் சர்ப்பம் தந்திரம் உள்ளதா இது சாத்தான். அது ஸ்திரியை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ? தேவனுடைய வார்த்தையை அங்க கோட் பண்ணுகிறான் சாத்தான். அவர் சொன்னாரோ? அவர்கிட்ட என்ன கேட்கிறான்? சகல விருட்சங்களையும் புசிக்க வேண்டாம் என்று.
ஒருவேளை அவன் இப்படி கேட்டிருந்தா இந்த மரத்தில் உள்ளதை மாத்திரம் புசிக்கக்கூடாதுன்னு சொன்னது உண்டோ இல்லையா அப்படின்னா வேற மாதிரி போயிருக்கும். இவன் அந்த வசனத்தை ட்விஸ்ட் பண்ணி அவர் சகல விருட்சங்களையும் புசிக்க வேண்டாம்னு சொல்லல, ஒரே ஒரு மரத்தை சொன்னாரு. ஆனா இவன் ட்விஸ்ட் பண்ணி கேட்கிறான். தேவனுடைய வசனத்தை சாத்தான் ட்விஸ்ட் பண்ணுகிறத பார்க்கலாம். அதிகாரம் 1 அதிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். அதான் அந்த வார்த்தையை கொண்டு சிருஷ்டித்தார். உண்டானது ஒன்று அவரே இல்லாமல் வேற யாரும் மூலமே சிருஷ்டிக்கப்படல. அந்த வார்த்தையை குறித்து கொஸ்டின் பண்றான். நம்முடைய வாழ்க்கையில அந்த வார்த்தையை யூஸ் பண்ணுவோம், அவனு இப்படிதான் ட்விஸ்ட் பண்ணுவான். எல்லாம் புசிக்க கூடாது சொன்னது உண்டோ? அந்த அம்மா என்ன பதில் சொல்லுது? அப்படியெல்லாம் சொல்லுங்க, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை எல்லாம் புசிக்கலாம் சொல்லிட்டு, ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தை குறித்து நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவோ அதை தொடவ வேண்டும் என்று சொன்னார் என்றார். உடனே சர்ப்பம் என்ன சொல்லுது பாருங்க, நீங்கள் சாகாதபடிக்கு, ஆண்டவர் சொல்லியிருக்காரு, நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் தொடவும் வேண்டாம் என்று சொன்னார். சத்தம் உடனே என்ன சொல்றான், நீங்க சாக மாட்டீங்க. எக்ஸாக்ட்லி ஆப்போசிட் காட். அவன் இருளுக்குரியவன், உங்களை வெளிச்சத்துக்குள்ள வரவிட மாட்டான். அப்படின்ட்டு இன்னும் அட்வான்ஸா அவர் போறார். நீங்கள் புசிக்க நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும். இப்ப யாருடைய வார்த்தை பேசிக்கிட்டு இருக்குது? சாத்தானுடைய வார்த்தை. நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல இருப்பீர்கள். தேவனை போல அல்ல, தேவர்களைப் போல. நிறைய கடவுளை இன்ட்ரோடியூஸ் பண்றான். புரியுதா? சாத்தானுக்கும் தேவனுடைய வார்த்தைக்கும் ஒத்து வராது. இது ஒண்ணு. புதிய ஏற்பாட்டுல இயேசுப்பாட்டே வந்தான். மத்தேயு 4ஆம் அதிகாரத்துல அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்துல வந்து, நீர் தேவனுடைய குமாரனையானால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் என்றார். அவர் 40 நாள் உபவாசம் பண்ணியாச்சு, அவருக்கு பசி உண்டாயிற்று. மாத்திரல்ல 1ஆம் வசனம், அவர் இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவர் தான் வனாந்தரத்துக்கு கூட்டு போறாரு. மோனே அங்க வா, அங்க உங்களை சோதனை இருக்கு. நீ தேவனுடைய குமாரனையானால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும். உம்முடைய வார்த்தையை பயன்படுத்தும். ஏன்னா அவரு சொல்லித்தானே எல்லாம் உருவாச்சுது. அப்ப இவர் வாயில இருந்தே அந்த வார்த்தையை பயன்படுத்தி நீர் சொன்னா நடக்கும் இல்ல, அங்கெல்லாம் போ. ஆதியாகமத்துல நீர் சொன்னீர்ல, வெளிச்சம் உண்டாக கிடவது, ஜலத்திலிருந்து ஜலம் பிரிக்க கிடவுன்னு சொன்னீர. எல்லாவற்றையும் வாய்நாள தானே சொன்னீரு. ஜலம் ஒரு இடத்துல சேர கிடவுது என்றீர், வார்த்தையினால தானே. அந்த வார்த்தையை சொல்லும். உங்களுடைய வார்த்தைக்கு தான் வல்லமை இருக்குதா? ஆனா இவர் இருக்குது மாம்சத்தினால அங்க வந்திருக்கிறார் பூமியில. அதனால அவன் சொல்லுக்கு கீழ்ப்படியல. அந்த அப்பத்தை பற்றி நீ போடா, எனக்கு அது இல்லாம நான் வாழ முடியும்டா. நீ நினைக்கிற அந்த இந்த பிரெட்டுக்காக நான் என் தேவனை விட்டு கொடுப்பேனா? அதனால ஆண்டவர் சொன்னாரு, அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. உங்களுக்கு தெரியுமா? கான்சென்ட்ரேஷன் கேம்ப் ரஷ்யால, இதுல கான்சென்ட்ரேஷன் கேம்ப் அந்த நாட்கள்
கிறிஸ்தவர்களை கொடுமைப்படுத்தி ஆகாரம் கொடுக்காம எல்லாரும் ரொம்ப ஆகாரம் கொடு, ஒரு 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 வாரத்துக்கு ஒரு ஆளுக்கு ஒரு கியூப் சுகர். ரிச்சர்ட் உம்ரான்ல அதுல இருந்தவர், அவர் சொன்ன சாட்சி இது. ஒரு வாரத்துக்கு ஒரு ஒரு சின்ன சதுரமான சுகர், அவ்வளவுதான். ஆனா அவங்கெல்லாம் கான்சன்ட்ரேஷன் கஷ்டப்படும் பொழுது அவங்க அதை வாங்கி வச்சுக்கிடுவாங்களா, பாட்டு பாடிக்கிட்டே இருப்பாங்க, கையில விலங்கு இருக்குமோ. திஸ் இஸ் த டே திங், இப்படி இப்படி தட்டி தட்டி பாட்டை பாடி இந்த கியூப யாருக்கு தேவையோ அப்படி பாஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ரொம்ப சிக்கா இருக்கிறவங்க இருப்பாங்க. ஆனா அவங்க சாப்பிடாமலே வசனத்துல இருந்ததுனால வசனத்தை கொண்டே உழைப்பார்கள். அதுக்காண்டி நான் வசனத்தையே சொல்லி நான் சாப்பிடாம இருக்க போறேன்னு நீங்க வலிய போனீங்கன்னா அது நடக்காது. ஆண்டவரா சொல்லி சூழ்நிலை அப்படி மாறிச்சானால் நிறைய தேவ பிள்ளைகளை காப்பாற்றுகிறது வசனம். அந்த அப்ப நீங்க இந்த வார்த்தைகளை, தேவன் பயன்படுத்திய வார்த்தைகளை நீங்களும் நானும் பயன்படுத்தும் பொழுது, அவர் சொல்லும் பொழுது அதுக்கு எவ்வளவு வல்லமை இருந்ததோ அதே வல்லமை நமக்கு இருக்கும். மனுஷன் அப்பத்தினால மாத்திரம் இல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் படைப்பார். தட் மீன்ஸ் உங்களுக்கு எந்த சூழ்நிலையிலும் please proclaim the word of God. That's what it says. அவர் அதான் செய்தார். அன்னைக்கு 40 நாள் இதுக்கு வந்ததும் தேவனுடைய வார்த்தையினால பிழைப்ப. அந்த ரொட்டியை நான் இந்த கல்ல அப்பமாய் என்ன விட்டு கொடுக்கறதுக்கா, வித்து கொடுக்கறதுக்கா அவனுக்கு? சாத்தான் வந்து நம்மள இந்த மாதிரி விட மாட்டான். அவனுக்கு பிடிக்காது, வேத வசனங்கள் பிடிக்காது. சத்ரு வந்து தேவனுடைய வார்த்தைகளுக்கு எதிராக செயல்படுகிறவன். 2 எக்ஸாம்பிள பார்த்தோம். அப்ப இதுவரை நம்ம பார்த்தது என்னன்னு உண்டானால், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது, எந்த மனுஷனையும் பிரகாசிப்புகிறது அந்த ஒளி. இதெல்லாம் நம்முடைய அன்றாட பிரைஸ் அண்ட் வர்ஷிப்ல வேளெல்லாம் நீங்க பயன்படுத்தலாம். இப்ப இயேசு யாருங்கிறது உங்களுக்கு சாரி நிறைய பேருக்கு இந்த சிக்னஸ் தமிழ்நாட்டில் இருக்கு. ஜெபம் பண்ணு, எல்லாம் ஆன்டிபயோட்டிக் எல்லாம் எடுத்தாச்சு, இன்ஹலேஷன் ஆன்டிபயோட்டிக் எல்லாம் எடுத்தோம். ப்ளீஸ் ப்ரே. சோ எந்த மனுஷனையும் பிரயாசப்பட. அதனாலதான் இயேசு ஜனங்களை நோக்கி சொன்னார், நான் உலகத்திற்கு, இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளை நடவாமல் ஜீவ ஒளியா எடுத்து. எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற வழி. தேவ பிள்ளைகளுக்கும் மற்றவர்களுக்கும் அதனாலதான் வித்தியாசம் தெரியும். கிறிஸ்டியன்ஸ்னாலே அவங்களுக்கு உலகத்தாருக்கு தெரியும், இவன் கிறிஸ்தவன். ஏன்னா அவன் இருளை பின்பற்றுகிறவன். இருளை நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். அடைந்திருப்பான்னு அர்த்தம் என்ன? பெற்றிருப்பான். என்னை பின்பற்றுகிறவன் இருள நடக்க மாட்டான். இருளின் செய்திகளை பிடிக்கவே பிடிக்காதவர்களுக்கு, யாரு இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவன். நிறைய பேர்கிட்ட போய் நீங்க சொன்னீங்கன்னா அவங்களுக்கு பிடிக்காது, பயா நான் வரல. ஏன்னா அந்த இருளை அவங்க நேசிக்கிறான். இருளை செய்கிற காரியங்கள் அவனுடைய சுயரூபம் வெளியே வந்துவிடும். சோ திரும்பவும் அந்த என்ன சொல்லுது, தொடர்ந்து வாசிக்கிறேன். சகலம் அவர் மூலமா உண்டாயிற்று, உண்டானது ஒன்று அவராமல உண்டாகவில்லை, அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது. சரி, அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது,
இந்த ஒளியை இருள் பற்றி கொள்ள முடியாது. ஒருவேளை ஒரு விசுவாசியா இருந்துகிட்டு சரியான முறையில் தேவனுடைய வார்த்தைகள் கீழ்ப்படியலைன்னா இருள் அவனை கவிக்கொள்ளும். ஆனால் இயேசு அப்படி அல்ல. இருளானது அது பற்றி கொள்ள முடியாத ஒரு ஒளி. சில இடங்கள்ல இருள் மூடிட்டுனா சூரியனையே இருள் மூடிவிடும். ஆனால் இங்கே எந்த இருளும் அதை பற்றி கொள்ளாது. அது இயேசுவனத்திலிருந்து வருகிற ஒளி. இப்ப அடுத்தால யோவான் இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. ஏன்னா நாங்க பார்த்தோம், நாங்க கேட்டோம், நாங்க தொட்டோம் அப்படின்னு சாட்சி இருக்கு. பார்த்தீங்களா, உலக இருள்ல இருந்துகிட்டு இருக்குது. யூதர்கள் மேசியாவை தேடிக்கொண்டிருக்கிறாங்க. அவருடைய செய்கைகள் எல்லாம் இருளின் செய்கைகளாக இருந்து கொண்டிருக்கிறது. எப்போ சூரியன் உதிக்கும் என்று காத்துக் கொண்டிருக்கிற நேரம், அந்த நேரத்துல 400 வருடம் இருண்ட காலம். தேவனுடைய சத்தம் கேட்கவில்லை. அந்த 400 வருட இடைப்பட்ட காலத்துல தீர்க்கதரிசிகள் எழும்பவில்லை. தள்ளுபடி ஆகமங்கள் எழுதப்பட்டது. அப்பந்தான் தேவனால் ஒரு மனிதனை அனுப்புகிறார். அவன் பெயர் யோவான். அவன் எதுக்கு வந்தான்? தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் தான். எதற்காக அவன் பெயர் யோவான்? ஏன்னா அந்த யூதர்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, இருள்ல இருக்கிறான். ஆனா மேசியா வருவார் என்று தெரியும். ஒரு அந்த கன்னியை கற்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு அதெல்லாம் இருக்குது ஏசாயால, எல்லாம் தெரியும். ஆனா அவரை இன்ட்ரோடியூஸ் பண்ணணுமே, கேட்கிற ஜனங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டுமே. அப்போ ஒரு மனுஷன் அங்க அனுப்பி இருக்கிறார். வெட்டுக்களையும் காட்டு தேர்ந்துட்டு வனாந்தரத்தில் இருக்கிறவன், வனாந்தரத்தில் கூப்பிடுகிறவனுடைய சத்தம் ஏசாயா தீர்க்கதரிசியில சொல்லி இருக்காரு. அவன் பேர் யோவான். சகரியா அந்த யோவானை குறித்து சொல்லும் பொழுது உன்னதத்தில் இருந்து வந்த அருணோதயம், லூக்கா 1ஆம் அதிகாரத்துல தன்னுடைய மகனை குறித்து சொல்லுகிறார். எதுக்கு இந்த அருணோதயம் வந்துச்சுது? அவன் தன்னால் எல்லாரும் விசுவாசிக்கும்படி அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவனாயிருந்தான். புரியுதா? இவன் எதுக்கு வந்தான்? ஒரு ரூம்ல இருக்கிறீங்க, ரூம் இருட்டா இருக்குது, எல்லாரும் குருடா இருக்கிறவனுக்கு வெளிச்சம் தெரியாது. இப்போ அந்த ஒளி வெளிச்சம் வந்தாச்சுப்பா, கரண்ட் போட்டாச்சு, அந்த கரண்ட் வந்தாச்சு, நீ ஏற்றுக்கொண்டாயானால் நீயே வெளிச்சத்தின் பிள்ளையா மாறுவ. இருளில் நடவாமல் வெளிச்சத்தின் பிள்ளையா இருப்பாய். அண்ணனுக்கு சொன்னார் ஒரு என்னது, இருள உலகத்திற்கு ஒளியாரு என்ன பின்பற்று, இருளில் நடவாமல். இதுவரை எல்லாரும் இருளில் நடந்துகிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு ஜீவ ஒளி, அந்த ஜீவன் ஒளியா இருந்தது. நான் அந்த டார்ச் லைட் உங்களுக்கு வேணுமா? எல்லாரும் அவரை விசுவாசிங்க. அப்ப நீங்க ஒளியின் பிள்ளைகளா மாறுவீங்க. கையில டார்ச் லைட் கொடுக்குறான், அதான் சொல்றான் அந்த ஒளியை குறித்து. எப்பா நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டா அவர்கிட்ட ஒரு டார்ச் லைட் இருக்குது, அதை நீங்க கையில பெற்றுக் கொண்டீங்கன்னா அதுல இருந்து உங்க வாழ்க்கை வெளிச்சத்தின் வாழ்க்கையாக மாறும். தேவன் விரும்புகிற வாழ்க்கையாக மாறும். ஒரு மனுஷன் குருடரா இருக்கிறான்னா எவ்வளவுதான் வெளிச்சம் வந்தாலும் ஒண்ணும் தெரியாது, அவன் குருட. அவன் அப்போ ஒரு
அவனுக்கு வெளிச்சம் தெரியாது, அவனுக்கு வெளிச்சத்தை பற்றி ஒண்ணுமே தெரியாது. ஒரு ரூம்ல நிறைய பேர் எல்லாருமே கண் பாக்குற மாதிரி இருக்கிறாங்க. ஒரு ஆள் பேசிக்கிட்டே இருக்காரு, அதுவரை கைத்தட்டு எல்லாம் இருக்குது. இந்த குருடனா இருக்கிறவனும் கை தட்டிக்கிட்டே இருக்கான். திடீர்னு பேசுறவரும், உதாரணத்துக்கு பேசுறவர் கொலாப்ஸ் ஆகி விழுந்துட்டாரு, அல்லது அவர் பேச்சை நிறுத்திட்டாரு, அல்லது சத்தமே வெளியே கேட்கல. ஜனங்கள் எல்லாம் அப்படி ஷாக்ல இருக்கிறாங்க. குருடன் கேட்பான், என்ன நடந்துச்சு, என்ன ஆச்சு அப்படின்னு. அவனுக்கு ஒண்ணும் தெரியாது, ஆனா அதுவரை சத்தம் கேட்டுக்கிட்டு இருந்துச்சு. So the people are in spiritual blindness. ஆவிக்குரிய இதுல கண் தெரியாம இருந்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுதுதான் சொன்னாரு இவன், ஏண்டாப்பா நீங்க எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற மேசியா வந்து விட்டார். அவரிடத்தில் ஒளி ஜீவன் இருக்கிறது. அந்த ஜீவன் உனக்கு ஒளியை கொடுக்கிற ஜீவனா இருக்கிறது. ஒரு கேட்டிருப்பான் கூட்டத்துல, ஏய் நீ தாண்டா ஒளியாடா. அவன் அந்த ஒளி அல்ல, நான் அந்த ஒளி அல்ல. அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவனாயிருந்தான். அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவன். அதனாலதான் சொல்றது, எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. இந்த ஒளிய இருள இருக்கிறவங்களுக்கு தெரியாது, கண்ணு தெரியாதவங்களுக்கு ஒளியை பற்றி தெரியாது. நீ எப்ப விசுவாசி ஆகிறாயோ அன்னைக்கு உன்னுடைய கண்கள் திறக்கப்படும். அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, எல்லாம் அவர் தான். He is everything, he is everything, he is everything, full stop. பிகினிங்ல இருந்து நான் வந்துட்டு இருக்கேன். ஆதியிலே உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உலகமும் அவரை அறியவில்லை. ஏன்? அவன் உலகத்தான். அதனாலதான் யோவான் அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவனா இருந்தான். தேவன் நம்ம எதுக்கு ரட்சிச்சிருக்கிறார் தெரியுமா? அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க. நம்ம ஏன் இருள் இருந்தோம்? நம்ம இருள், என் வாழ்க்கையை எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்படித்தான், நான் இருள்ல தான் இருந்தேன். மோசமான நிலைமையில இருந்தேன். சவுதி அரேபியால எல்லாம் நீங்க அந்த காலத்துல 80ல இருந்து 85 வரை, நான் என்னுடைய அது ஒரு பெருமையா சொல்ல வரல, 80ல இருந்து 85 வரை நான் சவுதியில இருந்தேன். லிக்கர்லாம் அங்க நாட் அலவுட். தலையை சாப் பண்ணிடுவோம். அங்கேயே அதெல்லாம் வயலேட் பண்ண ஆளு இந்த மாதிரி இருந்தவன் நான். இருளின், அதனாலதான் சொல்றேன். இசி அப்படி மோசமான நிலைமையில இருந்த நம்மை தேவன் ரட்சித்த நோக்கம் என்னன்னா, அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்கதான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார், சாட்சியாக வாழுவதற்கு. எந்த மனுஷன் எவனா இருந்தாலும், எந்த இருள இருந்தவனா இருந்தாலும் சரி, எப்படிப்பட்டவனா இருந்தாலும் சரி, அவனையும் பிரைட்டா மாட்டோம். அவன் கொலைகாரனா இருந்தாலும் சரி, ஜெயில இருந்தாலும் சரி, குடிகாரனா இருந்தாலும் சரி, விபச்சார கள்ளனாக இருந்தாலும் எவனையும் மாற்றி விடும். அதுக்கு பிறகு அவனுள்ள எள்ளவே இருள் இருக்காது. அதனாலதான் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஆஃப் தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டெஸ்டிமனி. He is testifying to the world, the light is on. Accept him so that you will also walk in light. Those who are in the world, இன்னைக்கு உலகத்துல இருக்கிறவர்கள், உலகங்கிறது இருள். உலகம் அவரை அறியாது. இதே மாதிரி நிறைய சாட்சிகள் அங்கே எழுப்பப்படுகிறதை பார்க்கலாம். ஒண்ணு யோவானுடைய சாட்சி, நிறைய இருக்குது. அதுல 2 விதமான, பூலோகத்தின் சாட்சி, பரலோக சாட்சி. ஒண்ணு பரலோக சாட்சி, இயேசு கிறிஸ்துவை குறித்து, அன்றைய நீர் என்னுடைய நேசகுமாரன், உண்மையில் பிரியமா இருக்கிறேன் என்று வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. அப்பொழுது ஒரு மேகம்
அவர்கள் மேல் நிழலிட்டது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. யாரு? பிதாவாகிய தேவன் தன்னுடைய குமாரனை குறித்து சாட்சி சொல்லுகிறார். நிறைய இடங்கள்ல இருக்குது இது. இரண்டாவது இயேசுவை சொல்லுகிறேன், நான் என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவனா இருக்கிறேன், என்னை குறித்து என்னை அனுப்பின பிதாவும் என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறார் என்றார். அதே மாதிரி பூலோகத்துல பாத்தீங்கன்னா நிறைய இருக்குது. அல்ல முக்கியமானது கொண்டு வந்திருக்கிறேன். ஒன்னு யோவான் ஸ்நானகன் ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தார். இரண்டாவது இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்கள் அவரை குறித்து சாட்சியாக அறிவித்தன. மூன்றாவது பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனங்கள். யோவான் பூமியில வரும் பொழுது என்ன சொன்னா? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று பண்ணினார். தொடர்ந்து இது வனாந்தரத்தில் கூப்பிடுவனுடைய சத்தம் கர்த்தருக்கு சித்தமான அடுத்த வாரம் அதை பார்க்கலாம். சமயம் ஆகிவிட்டது. கர்த்தருக்கு சித்தமான நாங்க நாளைக்கு நானும் என்னுடைய மனைவியும் யுஏஇ போறோம், அபுதாபிக்கு, என்னுடைய பிள்ளைகள்கிட்ட. அதனால ஜெபம் பண்ணிக்கங்க. நான் பைபிள் ஸ்டடி வில் கண்டினியூ. ஒருவேளை போற இடத்துல ஏதாவது பிஸியா இருந்தா இடையே கேன்சல் பண்ண வேண்டியது வராது. முக்கியமா ஜெபம் பண்ணுங்க. ஸோ இந்த வார்த்தைகளை தியானிங்க. அந்த வார்த்தை எப்படி மாம்சமானது. ஜெபிக்கலாம். நல்ல ஆண்டவரே, எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி அநேகரை அழைத்து வந்திருக்கிறீங்க ஆண்டவரை. வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. ஒளியின் பிள்ளைகளாக எல்லாரும் நடக்கணும் ஆண்டவரை. எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளி. இங்க இருக்கிற எல்லாரும் அந்த பிரகாசமான ஒளியின் பிள்ளைகளாக வாழ ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். எல்லாரும் கூட கன்ஃபஸ், ask the Lord to enlighten you. எல்லாரையும் தேவன் பிரகாசிப்பிக்கட்டும். கர்த்தர் இந்த நாளை தந்தீரே. இந்த வந்த ஒவ்வொரு வாஞ்சையா நிறைய வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இவர்களை இயேசு நாமத்தில் ஆசீர்வதிக்கிறார். அந்த ஒளியோடு நடக்கட்டும். இந்த ஒளியின் இடத்தில் அநேகர் வர வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். யோவான் ஸ்நானனை போல ஒளியை குறித்து சாட்சி கொடுக்கிற இந்த பிள்ளைகளுக்காய் நன்றியா. அன்றாடம் வீட்டுல, வேலையில போகும் பொழுது, ஆட்டோல வரும் பொழுது, கார்ல போகும் பொழுது, வரும் பொழுது, எல்லா இடங்களிலும் உண்மை குறித்து சாட்சி வேண்டும். ஒளியின் பிள்ளைகளாய் நடக்கட்டும், இருளின் பிள்ளைகள் அல்ல. வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிற பலவீனங்களை நீக்கி பலத்தால் அடைக்கட்டும். ஆளுகை செய்ய அன்பை இயேசு மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். Thank you all for coming. Thank you. Praise Lord, Pastor. Praise Lord, Appa. Thank you. Praise Lord, praise Lord. Praise Lord. Thank you, Pastor. ஜோஸ்லின் நல்லா இருக்கா? எங்க இருக்கிய? இந்தியால. ரொம்ப சந்தோஷம். ஓகே பிரதர், பாப்போம். தேங்க்யூ. மைக் என்ன சத்தம் கேட்கல போல. ஓகே ஓகே, தேங்க்யூ. ஏதோ மைக் வரல, ஒர்க் ஆகுதா இல்லையோ? சரி, பாப்போம். தேங்க்யூ பிரதர் மூர்த்தி. ஜோஸ்லின் எங்க இருக்கீங்க? நம்பர் அனுப்புங்க. ஓகே.